ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விந்தகி ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேங்காய் சேர்க்காத கொத்தமல்லி சட்னி ரெசிபி. இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப் அளவுக்கு கொத்தமல்லி இலை மற்றும் தண்டு, ஒரு பல்லாரி, ஒரு குட்டி தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், ஒரு வரமிளகாய், 5 பல் அளவுக்கு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு, ஒரு சின்ன துண்டு புளி, ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி, பருப்பு, மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாங்க. அடுத்ததாக வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. ஒரு கப் அளவுக்கு கொத்தமல்லி இலை மற்றும் தண்டு இதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி, புளி, பெரிய பூண்டு பல்லாக இருந்ததுன்னா 4லேருந்து 5 பல் அளவுக்கு பூண்டு, உப்பு இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதை 2லேருந்து 3 நிமிஷம் மூடி நல்லா வேக விட்டுறலாங்க. வெந்ததுக்கப்புறமா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம சட்னி ரெடி.